நைட்ரஜன் ஃபேமிலியில ஆக்சி ஆசிட்ஸ் ஆஃப் நைட்ரஜன்ல நைட்ரிக் ஆசிட்னுடைய மேனுஃபேக்சரை பத்தி பார்த்தோம். அடுத்து இந்த நைட்ரிக் ஆசிட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். நைட்ரிக் ஆசிட்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ்ல இது எப்படி பிஹேவ் பண்ணும் பார்க்கலாம். இப்போ ஒரு மெட்டல் அயன் எடுத்துக்கலாம். இந்த அயனை வந்து வெரி டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணலாம். வெரி டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணலாம். அப்படி ட்ரீட் பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்குது பார்க்கலாம். இந்த அயன் மெட்டல் ஆக்சிடேஷனுக்கு போகும், போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஃபெரஸை கொடுக்குது. அயன் மெட்டல் ஆக்சிடேஷன் போயிட்டு ஃபெரஸை கொடுக்குது. இந்த நைட்ரிக் ஆசிட்ல நைட்ரஜன் வந்து +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது ரிடக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா அமோனியா கொடுக்குது. சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு வந்து +5, இங்க நைட்ரஜன் வந்து -3. சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பர் இப்படி இருக்கு. சரி, அப்போ இங்க இந்த அயனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் Fe+2 மாறுது. நைட்ரிக் ஆசிட்னுடைய நைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +5ல இருந்து -3க்கு மாறுது. வெரி டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் எடுக்கணும். அடுத்து ஜிங்க் எடுத்துக்கலாம். இந்த வெரி டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். இங்க என்ன ஆகுதுன்னாக்கா ஜிங்க் ஆக்சிடேஷன் போயிட்டு Zn2+ மாறுது. நைட்ரிக் ஆசிட் ரிடக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா அமோனியாவை கொடுக்குது. வெரி டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்ல. சரி, இப்போ இத ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எப்படி எழுதுறது நம்ம பார்க்கலாம். இந்த Fe2+ மாறுது. இந்த Fe2+ NO3- ஓட சேர்ந்துன்னு ஃபெரஸ் நைட்ரேட்டா மாறுது. ஃபெரஸ் நைட்ரேட் FeNO3 ட்வைஸ். Fe வந்து நைட்ரிக் ஆசிடோட சேர்ந்து இது போல கொடுக்குது. அடுத்து இந்த நைட்ரிக் ஆசிட் ரிடக்ஷனுக்கு போயிட்டு அமோனியா கொடுக்குது. இந்த அமோனியா பேஸ் நைட்ரிக் ஆசிட். சோ இந்த பேஸும் இந்த ஆசிடும் ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் போயிட்டு சால்ட்டை கொடுக்குது. அந்த சால்ட் என்னன்னா அமோனியம் நைட்ரேட். அமோனியம் நைட்ரேட் கிடைக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ இங்க இந்த Fe வந்து Fe2+ மாறுதுன்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 2. நைட்ரஜன் +5 -3 மாறுதுன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணும். இப்போ லாஸையும் கெயினையும் ஈக்குவலைஸ் பண்றதுக்காக இதை 4 ஆல மல்டிப்ளை பண்ணுது. அப்போ அயன் வந்து 4 எடுத்துக்கோங்க. அயன் 4 டைம்ஸ், அதனால இங்கே 4 டைம்ஸ் எழுதியாச்சு. அடுத்து HNO3 நம்ம பேலன்ஸ் பண்ணணும். சரி, HNO3 பாத்தீங்கன்னா இங்க 1 டைம், இங்க 1 டைம் தான். ஏன்னா அயன் 4 டைம்ஸ் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா HNO3 1 டைம் தான் ரியாக்ஷன். அடிஷனலா என்ன பண்ணும், இங்க NO3 அடிஷனலா வந்திருக்குது. அது எத்தனைன்னா 8 டைம்ஸ் வந்திருக்குது. இங்க NO3 1 டைம் வந்திருக்கு. அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த NO3னால ஒரு 8 நைட்ரிக் ஆசிட் வேணும். இந்த NO3னால ஒரு நைட்ரிக் ஆசிட் வேணும். இந்த அமோனியானால ஒரு நைட்ரிக் ஆசிட் வேணும். அப்போ டோட்டலா 10 நைட்ரிக் ஆசிட் வேணும். அப்போ 10 எழுதுறீங்க. அடுத்து ரிமைனிங் என்ன இருக்குது, ஆக்சிஜனை பார்த்து பேலன்ஸ் பண்ணிட்டு வேண்டியதுதான். ஆக்சிஜனை பார்த்து பேலன்ஸ் பண்ணிட்டு ஆக்சிஜனை பார்த்து பேலன்ஸ் பண்ணணும். அதனால வாட்டர் மாலிக்யூல்ஸ் இப்படி எழுதுறோம். இப்போ ஹைட்ரஜனை பார்க்கலாம். இங்க 10 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இங்க ஒரு 4, இங்க ஒரு 6, 10 ஹைட்ரஜன்ஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதே போல இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும். இப்போ இந்த ஜிங்க் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஜிங்க் அயனை கொடுக்குது. இந்த ஜிங்க் அயான் நைட்ரிக் ஆசிட்ல இருந்து நைட்ரேட் எடுத்துக்கின ஜிங்க் நைட்ரேட்டா மாறும். இந்த நைட்ரிக் ஆசிட் ரிடக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா அமோனியா. இந்த அமோனியா
நைட்ரிக் ஆசிடோட நியூட்ரலைசேஷன் போயிட்டு என்னவா மாறிக்குதுன்னா அமோனியம் நைட்ரேட்டா மாறுது. அமோனியம் நைட்ரேட்டா மாறிடுச்சு. இப்போ லாஸ் அண்ட் கெயின் பாத்தீங்கன்னா இந்த எஃப்இக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணுமோ அதே போலதான் ஜிங்க்குக்கும் பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா எஃப்இக்கு லாஸ் 2, ஜிங்க்குக்கு லாஸ் 2 தான். அதே போல நைட்ரிக் ஆசிட் அமோனியா கொடுக்குது, இங்கே நைட்ரிக் ஆசிட் அமோனியா கொடுக்குது. அப்ப இங்க என்ன கோஎஃபிஷியன்ஸ் யூஸ் பண்ணீங்களோ அதே கோஎஃபிஷியன்ஸ் இங்கே எழுதுறீங்க. ஜிங்க்லயே அதே கோஎஃபிஷியன்ஸ் எழுத வேண்டியதான். அப்ப ஜிங்க்குக்கு 4, நைட்ரிக் ஆசிட் 10, ஜிங்க் நைட்ரேட்டுக்கு 4, அமோனியம் நைட்ரேட் 3 டைம்ஸ் வரும். இதே போலதான் வரும். சரி, அப்போ வெரி டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்ல எப்படி ரியாக்ஷன் நடந்துச்சு நமக்கு தெரியும். ஏன் இப்படி வெரி டைல்யூட் சொல்றோம் பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் மாறிச்சுன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மாறும். அந்த நைட்ரிக் ஆசிட் மாறக்கூடிய ப்ராடக்ட்ஸ் மாறும். அதனாலதான். சரி, இப்போ டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்ல எப்படி ரியாக்ஷன் இருக்கும் பார்க்கலாம். இப்போ அயன் எடுத்துக்கலாம். அடுத்து டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் இங்க எப்படி ரியாக்ஷன் நடக்கும் பாத்தீங்கன்னா இந்த அயன் ஆக்சிடேஷன் போகும். ஏன்னா நைட்ரிக் ஆசிட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அயன் ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா Fe2+ கொடுக்குது. இந்த நைட்ரிக் ஆசிட் ரிடக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா நைட்ரஸ் ஆக்சைடு N2O கொடுக்குது. சரி, அடுத்த ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ஜிங்க் நைட்ரிக் ஆசிடோட ஆக்சிடேஷனுக்கு போகுது. ஜிங்க் என்னவா மாறுதுன்னா Zn2+ மாறிக்குது. நைட்ரிக் ஆசிட் N2O மாறிக்குது, நைட்ரஸ் ஆக்சைடா மாறிக்குது. அடுத்து காப்பர் டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போயிட்டு குப்ரிக் அயனா மாறுது, Cu2+ மாறிக்குது. நைட்ரிக் ஆசிட் ரிடக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு NO. இப்போ நைட்ரிக் ஆசிட் கொடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த மேல பார்க்கும்போது டிஃபரெண்டா இருக்கு. சரி, அப்போ நைட்ரிக் ஆசிட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் நைட்ரிக் ஆசிட் ரிடக்ஷனுக்கு போகும்போது அது எப்படி போகுதுன்னா யார் அதோட ரியாக்ஷனுக்கு வராங்க என்றதை பொறுத்து மாறுது தெரியுது. இந்த இடத்துல நைட்ரிக் ஆசிட் N2O கொடுத்திருக்குது, இங்கே நைட்ரிக் ஆசிட் N2O கொடுத்திருக்குது. ஆனா இங்க நைட்ரிக் ஆசிட் என்ன கொடுத்திருக்குதுன்னா NO, நைட்ரிக் ஆக்சைடு கொடுத்திருக்குது சொல்றோம். சரி, அடுத்து டின் எடுத்துக்கலாம். இந்த டின் வந்து டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகுது. இப்ப டின் ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா ஸ்டானஸ் Sn2+ கொடுக்குது. டின் ஆக்சிடேஷன் போயிட்டு ஸ்டானஸ் கொடுக்குது. ஸ்டானஸ் ஃபார்முலா Sn2+. நைட்ரிக் ஆசிட் ரிடக்ஷனுக்கு போகுது. ரிடக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா அமோனியா கொடுக்குது. இந்த மாதிரி நம்ம வெரி டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்ல தான் பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல இங்க டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் தான் இருந்தாலும் அமோனியா வருது. ஏன்னா நேச்சர் ஆஃப் இந்த மெட்டல் டிஃபரெண்ட் ஆகுது. சோ டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் என்னவா கன்வெர்ட் ஆகும்ன்றது இந்த ஸ்பீசிஸை பொறுத்து இருக்குதுன்றது தெரியுது. இதே போலதான் வெரி டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்ல நடக்கும். சரி, இப்போ இந்த Fe என்னவா மாறிக்குதுன்னா Fe2+ மாறிடுச்சு. ஜிங்க் Zn2+, காப்பர் Cu2+, டின் வந்து ஸ்டானஸா மாறிடுச்சு. டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் மட்டும் என்னவா மாறுதுன்னா இங்க N2O, இங்க NO, இங்க NH3 இது போல மாறும். அடுத்து இந்த Cu2+ என்ன பண்ணுன்னா நைட்ரேட்டோட சேர்ந்து குப்ரிக் நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகும். ஸ்டானஸ் நைட்ரேட்டோட சேர்ந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா ஸ்டானஸ் நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகும் சொல்றோம். இந்த அமோனியா நைட்ரிக் ஆசிடோட சேர்ந்து அமோனியம் நைட்ரேட்டா கன்வெர்ட் ஆகும் அப்படி சொல்லுவோம். சரி, இப்ப இங்க இது என்னவா மாறுது நம்ம பார்க்கலாம். இங்க Fe எடுத்து இருக்கிறோம். அடுத்து நம்ம எடுத்தது என்னன்னாக்கா இந்த டைல்யூட் நைட்ரிக் ஆசிட். இந்த Fe என்னவா மாறிச்சுன்னா Fe2+ மாறிச்சு. Fe2+ நைட்ரேட்டோட சேர்ந்து
ஃபெரஸ் நைட்ரேட்டா மாறிக்குது. FeNO3 ட்வைஸா மாறிக்குது. N2O நியூட்ரல் ஆக்சைடு அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ Fe வந்து Fe 4 டைம்ஸ் எடுத்துக்கலாம். நைட்ரிக் ஆசிட் 10 டைம்ஸ் எடுத்துக்கலாம். ஃபெரஸ் நைட்ரேட் 4 டைம்ஸ். N2O 1 டைம் தான் வரும். வாட்டர் வந்து 5 டைம்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஜிங்க் டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட சேர்ந்து அப்போ ஜிங்க் Zn2 பிளஸ் கொடுக்குது. Zn2 பிளஸ் நைட்ரேட்டோட சேர்ந்து ஜிங்க் நைட்ரேட்டா மாறிக்குது. ஜிங்க் நைட்ரேட்டா மாறிக்குது. N2O அப்படியே தான் இருக்குது. இப்போ இங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் 4 ஜிங்க் 10 நைட்ரிக் ஆசிட். அடுத்து ஜிங்க் நைட்ரேட் பார்த்தீங்கன்னா 4 N2O 1 டைம் வாட்டர் மாலிகூல்ஸ் 5 டைம். அடுத்து இந்த இடத்துல காப்பர் டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட சேர்ந்து என்னவா மாறுதுன்னா குப்ரிக் அயனா மாறுது. குப்ரிக் அயன் நைட்ரேட்டோட சேர்ந்து குப்ரிக் நைட்ரேட்டை கொடுக்குது. NO நியூட்ரல் ஆக்சைடு அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை பேலன்ஸ் பண்ணலாம். காப்பர் 3 டைம்ஸ் எடுத்துக்கலாம். நைட்ரிக் ஆசிட் 8 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். குப்ரிக் நைட்ரேட் 3 டைம்ஸ். NO வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வருது. வாட்டர் வந்து 4 டைம்ஸ் வருது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டின் வந்து டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட சேர்ந்து என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஸ்டானஸா கன்வெர்ட் ஆகுது. இந்த ஸ்டானஸ் நைட்ரேட்டை எடுத்துக்கணும். ஸ்டானஸ் நைட்ரேட்டா மாறுது. அமோனியா நைட்ரிக் ஆசிடோட நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட்டை கொடுக்குது. அமோனியம் நைட்ரேட்டை கொடுக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். டின் வந்து 4, நைட்ரிக் ஆசிட் வந்து 10, ஸ்டானஸ் நைட்ரேட் 4. அடுத்து வாட்டர் மாலிகூல்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வாட்டர் மாலிகூல்ஸ் வருது. ஸோ டைல்யூட் நைட்ரிக் ஆசிடோட இது போல ரியாக்ஷன் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கிறோன்னா Fe எடுத்துக்கலாம். இதை கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணலாம். இப்போ என்ன கிடைக்கும்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் Fe என்ன சொன்னோம்னா ஃபெரஸா கன்வெர்ட் ஆச்சுன்னு சொன்னோம். இப்போ கார்ன் நைட்ரிக் ஆசிட்ல என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஃபெரிக்கா கன்வெர்ட் ஆகுது. கார்ன் நைட்ரிக் ஆசிட்ல என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஃபெரிக்கா கன்வெர்ட் ஆகுது. Fe வந்து கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போகும்போது என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ஃபெரிக்கா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றோம். நைட்ரிக் ஆசிட் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் எப்பவுமே ரிடக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குன்னா NO2 கொடுக்கும். நைட்ரஜன் டை ஆக்சைடை தான் கொடுக்கும். நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2 கொடுக்குது என்று சொல்றோம். அடுத்து ஜிங்க் எடுத்துக்கலாம். ஜிங்க் வந்து கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போது ஜிங்க் ஆக்சிடேஷன் போயிட்டு Zn2 பிளஸ் கொடுக்கும். கார்ன் நைட்ரிக் ஆசிட் ரிடக்ஷன் போயிட்டு NO2 கொடுக்கும். கார்ன் நைட்ரிக் ஆசிட் எப்பவுமே ரிடக்ஷன் போனா NO2 தான் வரும். அடுத்து காப்பர் கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போது காப்பர் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா Cu2 பிளஸ் கன்வெர்ட் ஆகுது. நைட்ரிக் ஆசிட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா ரிடக்ஷனுக்கு போயிட்டு NO2 கொடுக்குது. நைட்ரிக் ஆசிட் ரிடக்ஷனுக்கு போயிட்டு NO2 கொடுக்குது என்று சொல்றோம். அடுத்து டின் கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போது டின் ஆக்சிடேஷன் போது போன கேஸ்ல டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்ல டின் எடுத்துக்கணும். டின் எதுக்கு போச்சுன்னா அது ஆக்சிடேஷன் போச்சுன்னு சொன்னோம். ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுத்துச்சுன்னா ஸ்டானஸை கொடுத்துச்சு. இப்போ டின் கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரிடக்ஷன் அதாவது ஆக்சிடேஷன் போகும். ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா SN4 பிளஸ் ஸ்டானிக். இப்போ ஜிங்க்ல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதாவது இது வரைக்கும் நம்ம ஜிங்கை பார்த்திருக்கோம், வெரி டைல்யூட்ல பார்த்திருக்கோம். ஜிங்க் வந்து Zn2 பிளஸ் தான் எல்லா இடத்துலயும் மாறி இருக்குது. காப்பரை டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்ல பார்த்திருக்கோம், கார்ன் நைட்ரிக் ஆசிட்லயும் பார்த்திருக்கோம். இங்க காப்பர் வந்து Cu2 பிளஸ் தான் மாறுது. ஆனா இந்த அயனும் டின்னும் மட்டும்தான் டிஃபரன்ஸ் காமிக்குது. இந்த அயன் பாத்தீங்கன்னா வெரி டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்லயும் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட்லயும் ஃபெரஸா மாறிச்சு. ஆனா இங்க கார்ன் நைட்ரிக் ஆசிட்ல ஃபெரிக்கா மாறுது. கார்ன் நைட்ரிக் ஆசிட்ல பாத்தீங்கன்னா ஃபெரிக்கா மாறுது.
இந்த டின்னு பாத்தீங்கன்னா டைலூட் நைட்ரிக் ஆசிட்ல ஸ்டானஸா மாறிடுச்சு. இப்போ கார்ன் நைட்ரிக் ஆசிட்ல பாத்தீங்கன்னா ஸ்டானிக்கா மாறி இருக்குது, SN4+ மாறி இருக்கு. சரி, இப்போ கார்ன் நைட்ரிக் ஆசிட் ரிடக்ஷன் பண்ண என்ன கொடுக்கும்னு பாத்தீங்கன்னாக்கா கார்ன் நைட்ரிக் ஆசிட் NO2 கொடுக்கும். கார்ன் நைட்ரிக் ஆசிட் எந்த இடத்துல ரிடக்ஷன் போனாலும் அது வந்து என்ன கொடுக்குன்னா NO2 தான் கொடுக்கும் கார்ன் நைட்ரிக் ஆசிட். இந்த டைலூட் நைட்ரிக் ஆசிடும் வெரி டைலூட் நைட்ரிக் ஆசிடும் தான் டிஃபரண்ட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கும். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதலாம். Fe வந்து கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகுது. ரியாக்ஷனுக்கு போயிட்டு Fe வந்து பெரிக்கா மாறுது. பெரிக் நைட்ரேட்டோட சேர்ந்து பெரிக் நைட்ரேட்டை கொடுக்குது. பெரிக் நைட்ரேட்டை கொடுக்குது. NO2 வந்து அசிடிக் ஆக்சைடு, இது வந்து அப்படியே NO2வா இருக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றோம். நைட்ரிக் ஆசிடை 6 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். NO2வை 3 டைம்ஸ் கொடுக்குறோம். NO2 3 டைம்ஸ் கொடுக்குறோம். அடுத்து வாட்டர் 3 டைம்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஜிங்க் கார்ன் நைட்ரிக் ஆசிட், கார்ன் நைட்ரிக் ஆசிட் Zn2+ கிடைக்குது. இந்த Zn2+ நைட்ரேட்டோட சேர்ந்து ஜிங்க் நைட்ரேட்டை கொடுக்குது. அடுத்து NO2. இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நைட்ரிக் ஆசிட் 4 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். NO2 2 டைம்ஸ் கொடுக்குறோம். வாட்டர் 2 டைம்ஸ் கொடுக்குறோம். இது போல எழுதிச்சு. அடுத்து இந்த காப்பர் கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகுது. காப்பர் வந்து Cu2+ மாறுது. குப்ரிக் வந்து நைட்ரேட்டோட சேர்ந்து குப்ரிக் நைட்ரேட்டா மாறுது. அடுத்து NO2 கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். நைட்ரிக் ஆசிட் 4 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஜிங்க்கு எப்படி பண்ணீங்களோ அதே தான் இதுக்கும். NO2 2 டைம்ஸ் வரும். வாட்டர் வந்து 2 டைம்ஸ் வரும். சரி, அடுத்து வந்து டின்னு பார்க்கலாம். டின்னு வந்து கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகுது. டின் கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போயிட்டு என்னவா கன்வெர்ட் ஆயிக்குதுன்னு SN4+ மாறி இருக்குது. இந்த SN4+ என்ன பண்ணுதுன்னா ஹைட்ராலிசிஸ் போயிட்டு ஆக்சி ஆசிடா மாறுது. அதனால என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சி ஆசிட் கிடைக்குது. அந்த ஆக்சி ஆசிடுக்கு பேர் என்னன்னா H2SnO3. இதுக்கு பேரு என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இதனுடைய நேம் வந்து மெட்டாஸ்டானிக் ஆசிட் என்று சொல்லுவாங்க. மெட்டாஸ்டானிக் ஆசிட் கிடைக்கும். அடுத்து இந்த NO2 அப்படியே தான் இருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். நைட்ரிக் ஆசிட் 4 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். NO2 4 டைம்ஸ் கிடைக்குது. அடுத்து வாட்டர் கிடைக்குது. ஸோ கார்ன் நைட்ரிக் ஆசிடோட இப்படியெல்லாம் ரியாக்ஷன் இருக்குதுன்ட்டு நம்ம பார்த்துருக்கோம். சரி, இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா டைலூட் நைட்ரிக் ஆசிட், வெரி டைலூட் நைட்ரிக் ஆசிட், கார்ன் நைட்ரிக் ஆசிட்ல ரியாக்ஷன்ஸ் டிஃபரெண்டா இருக்குது என்று சொல்றோம். நைட்ரிக் ஆசிட் ரிடக்ஷன் போகும்போது வெவ்வேறு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒரே இது என்னன்னா கார்ன் நைட்ரிக் ஆசிட்ல NO2 வருதுன்னு தெரியுது. சரி, அடுத்து என்ன எடுத்துக்கிறோம்னா நோபல் மெட்டல்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த நோபல் மெட்டல்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா கோல்டு, பிளாட்டினம், பெல்லடியம், இதெல்லாம் நோபல் மெட்டல்ஸ்ல வரக்கூடிய. இந்த நோபல் மெட்டல்ஸ் எந்த ஆசிட்ஸோட ரியாக்ஷனுக்கு போகும் பாத்தீங்கன்னா HCl ஓட ரியாக்ஷனுக்கு போகாது, சல்பூரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகாது, நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகாது. அப்போ இந்த நோபல் மெட்டல்ஸ் கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகுமான்னு பாத்தீங்கன்னா ரியாக்ஷனுக்கு போகாது. இந்த மெட்டல்ஸ் அவ்வளவு சீக்கிரம் ரியாக்ஷனுக்கு போகாதனால இந்த மெட்டல்ஸ் என்னன்னு சொல்றோம்னாக்கா நோபல் மெட்டல்ஸ் சொல்றோம். இந்த மெட்டல்ஸோட ஆக்வா ரிஜை ஆட் பண்ணலாம். ஆக்வா ரிஜை ஆட் பண்ணா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஆக்வா ரிஜை ஆட் பண்ணீங்கன்னா இந்த மெட்டல்ஸ் வந்து டிசால்வ் ஆகும். அப்படின்னா இந்த மெட்டல்ஸ் வந்து ரியாக்ஷனுக்கு போகுது ஆக்வா ரிஜையோட நமக்கு தெரியும். ஆக்வா ரிஜையோட இது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகுது இந்த நோபல் மெட்டல்ஸ். ஆக்வா ரிஜை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல கார்ன் HCl இருக்கும். அடுத்து கார்ன் நைட்ரிக் ஆசிட் இருக்கும்.
கார்ன் HCl கார்ன் நைட்ரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ணது தான் ஆக்வா ரிஜியர்ட் நம்ம சொல்றோம். இது எந்த ரேஷியோல இருக்குடா? HCl 3 times னா HNO3 1 time. அதாவது 1 ml கார்ன் HNO3 எடுத்தீங்கன்னா 3 ml கார்ன் HCl எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரேஷியோல தான் இருக்கும் இந்த ஆக்வா ரிஜியர்ட். சரி, இப்போ இந்த ஆக்வா ரிஜியர்ட் எடுத்துக்கணும். இந்த நோபல் மெட்டல்ஸ் வந்து இந்த ஆக்வா ரிஜியர்ட்ல போடும்போது நோபல் மெட்டல்ஸ் வந்து டிசால்வ் ஆகும். சரி, எப்படி டிசால்வ் ஆகுது, இங்க என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்றதை நம்ம பார்க்க போறோம். இந்த ஆக்வா ரிஜியர்ட்ல இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆசிடும் HCl ரியாக்ஷன் போகுது. நைட்ரிக் ஆசிடும் HCl ரியாக்ஷன் போகுது. ரியாக்ஷன் போயிட்டு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு NOCl, அடுத்து வந்து நேசன்ட் குளோரின். நேசன்ட் குளோரின் கிடைக்கும். சரி, இப்போ இங்க யார் ரிடக்ஷன் போயிருக்காங்க, இங்க யார் ஆக்சிடேஷன் போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த NOCl எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். NOCl பாத்தீங்கன்னா இது போல இருக்கும். NOCl இப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பரை கொடுக்கலாம். ஆக்சிஜனுக்கு -2 கொடுக்கலாம். குளோரினுக்கு என்ன கொடுக்கலாம்னா, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நைட்ரோசைல் குளோரைட் என்று பேர் சொல்லுவாங்க. அப்படின்னா Clக்கு -1 இருக்கும் அப்படின்றது மீனிங் தெரியுது. இந்த எண்ணுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் வரும்னு பாத்தீங்கன்னா, இதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா +3 வரும். சரி, இப்போ பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நைட்ரஜனுக்கு +5, இங்க நைட்ரஜனுக்கு +3. அப்படின்னா கெயின் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 2 எலக்ட்ரான்ஸ். Clக்கு வந்து இங்க -1, Clக்கு வந்து இங்க 0. அப்போ இங்க லாஸ் பாத்தீங்கன்னா 1 எலக்ட்ரான். சோ இங்க கெயின் 2, இங்க லாஸ் 2னா அப்ப இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இந்த நேசன்ட் குளோரின் மட்டும் 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. நேசன்ட் குளோரின் மட்டும் 2 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ Cl -2 டைம்ஸ் வந்து நேசன்ட் குளோரினா மாறி இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இங்க ஒரு Cl இருக்குது, இங்க 2 Cl இருக்கிறதுனால இங்க 3 டைம்ஸ் HCl எழுதிக்கலாம். 3 டைம்ஸ் எழுதிக்கணும். ஏன்னா ஒரு Cl மைனஸ் அப்படியே Cl மைனஸா இங்க வருது. ரிமைனிங் 2 Cl மைனஸ் வந்து ஆக்சிடேஷன் போயிட்டு குளோரின் ஆட்டமா மாறி இருக்குது. அடுத்து ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணலாம். இங்க 3 ஹைட்ரஜன், அதாவது ஆக்சிஜன் இங்க 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ 3 வாட்டர் மாலிக்யூல்ஸ் சேர்க்கலாம். 3 வாட்டர் மாலிக்யூல்ஸ் சேர்த்தாச்சு. இப்போ 3 வாட்டர் மாலிக்யூல்ஸ் எதுனா, அதாவது ஆக்சிஜன் வந்து இங்க 3 இருக்குது, இங்க ஆல்ரெடி 1 இருக்குது இல்ல, அப்போ 2 ஆக்சிஜன்ஸ் தான். அப்போ வாட்டர் வந்து 2 டைம்ஸ் எடுத்தாவே போதும். வாட்டர் 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஹைட்ரஜன் 4, இங்கேயும் 4 இருக்குது, பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரி, அப்போ இந்த நைட்ரிக் ஆசிட் வந்து இந்த கார்ன் நைட்ரிக் ஆசிட கார்ன் HCl மிக்ஸ் பண்ண நமக்கு கிடைக்கிறது என்னன்னா, இந்த நைட்ரோசைல் குளோரைட் NOCl கிடைக்குது. அடுத்து வந்து இந்த நேசன்ட் குளோரைட் கிடைக்குதுன்னு நம்ம சொல்றோம். ஓகே, சரி, இப்போ இது எப்படி நோபல் மெட்டல்ஸோட ரியாக்ஷன் போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நைட்ரிக் ஆசிட், கார்ன் நைட்ரிக் ஆசிட், கார்ன் HCl, இது ரெண்டு ரியாக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா நைட்ரோசைல் குளோரைட், அடுத்து நேசன்ட் குளோரின் கிடைக்குது. அடுத்து வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஓகே, இப்போ இந்த நேசன்ட் குளோரின் நோபல் மெட்டலோட ரியாக்ஷன் போகுது. நோபல் மெட்டல் என்னன்னா கோல்டு எடுத்துக்கலாம். இந்த கோல்டோட இந்த நேசன்ட் குளோரின் ரியாக்ஷன் போகுது. கோல்டு பொதுவா என்ன ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்கும்? கோல்டு எந்த குரூப்ல வருது, எந்த ஃபேமிலில வருதுன்னு பார்க்கணும். கோல்டு வரக்கூடிய குரூப் என்னன்னா காப்பர், சில்வர், கோல்டு, பிரான்ஜெனிக். இதுதான் காப்பர் ஃபேமிலி. இந்த காப்பர் ஃபேமிலியில இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, காப்பர் வந்து +1 +2 கொடுக்கும். +1 கொடுக்கும், அடுத்து +2 கொடுக்கும். சில்வர் பாத்தீங்கன்னா +1 கொடுக்கும், +2 கொடுக்கும். ஆனா இந்த +2 பாத்தீங்கன்னா ரேர் கேஸ் ஃபார் சில்வர். சில்வர் வந்து +2 கொடுக்குது, பட் இட் இஸ் ஹைலி ரேர். எங்கேயோ ஒரு இடத்துல. ஜெனரலா பாத்தீங்கன்னா சில்வர் வந்து +1 தான் கொடுக்கும். காப்பர் பாத்தீங்கன்னா +1 இருக்குது, +2 இருக்குது, +1 காம்பவுண்ட்ஸ் இருக்குது, +2 காம்பவுண்ட்ஸ் இருக்குது காப்பருக்கு. ஆனா சில்வருக்கு வந்து +1 தான் பொதுவா இருக்கும், +2 பாத்தீங்கன்னா ஹைலி ரேரா இருக்கும். அடுத்து கோல்டு பாத்தீங்கன்னா இது கொடுக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர் பாத்துக்கோங்க, டிஃபரெண்டா இருக்கும், +1 and +3.
பிளஸ் 1 என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்எஸ் அப்படி சொல்லுவோம். பிளஸ் 3 என்னன்னு சொல்லுவோம்னா ஆரிக் அப்படி சொல்லுவோம். ஸோ கோல்டுக்கு நல்லா கவனம் வச்சுக்கோங்க. பிளஸ் 1 பிளஸ் 3 கொடுக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ கோல்டு வந்து பிளஸ் 1 அண்ட் பிளஸ் 3 கொடுக்குது. இப்போ இங்க கோல்டு வந்து இந்த குளோரின் ஆட்டமோட சேர்ந்து என்னவா மாறுதுன்னா Au3+ மாறுது. +3 ஆக்சிடேஷன் நம்பரா மாறுது. அப்போ நமக்கு இங்க கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா AuCl3. கோல்டுக்கு வந்து +3 ஆக்சிடேஷன் நம்பர் இங்க. கோல்டுக்கு +3 ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கறனால இந்த AuCl3க்கு நேம் என்ன சொல்லணும்னா ஆரிக் குளோரைடு பேர் சொல்லணும். இந்த ஆரிக் குளோரைடு என்ன பண்ணுதுன்னா இந்த HCl ல டிசால்வ் ஆகுது. இந்த ஆரிக் குளோரைடு கான் HCl ல டிசால்வ் ஆகுது. ஏன்னா காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்றதுனால. இங்க என்ன காம்ப்ளெக்ஸ் கிடைக்குதுன்னா என்ன ஆகுதுன்னா இந்த Cl- இந்த கோல்டோட நெகட்டிவ் பாண்டிங் போகுது. அப்போ AuCl4- கிடைக்குது. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் அயன் கிடைக்குது. இப்போ கேட்டையான் நமக்கு வேணும். ஏன்னா இதை நியூட்ரலைஸ் பண்றது. கேட்டையான் யாருன்னா H+, அந்த H+ இங்க எழுதிக்கோங்க. So we are getting a complex. காம்ப்ளெக்ஸ் பேர் என்னன்னா HAuCl4. இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன பேர் சொல்றோம்னா குளோரோ, அதாவது ஒரு குளோரின் அடிஷனலா வந்ததுனால குளோரோ ஆரிக் ஆசிட், குளோரோ ஆரிக் ஆசிட் அப்படி பேசும். இதுக்கு பேர் வந்து குளோரோ ஆரிக் ஆசிட் HAuCl4. HAuCl4க்கு என்ன நேம் சொல்றோம்னா குளோரோ ஆரிக் ஆசிட் என்று சொல்றோம். அப்போ கோல்டு வந்து நோபல், அதாவது ஆக்வா ரீஜியோட சேர்ந்து இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் போயிட்டு அட் லாஸ்ட் என்ன கொடுக்குதுன்னா என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா HAuCl4 கன்வெர்ட் ஆகுது சொல்றோம். சரி, இப்போ வந்து ஓவரால் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஓவரால் ரியாக்ஷன் வேணும்னா என்ன செய்யணும்னா இண்டிவிஜுவல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணிடணும். பேலன்ஸ் பண்ணிட்டு தான் ஓவரால் ரியாக்ஷன் போகணும். இது பேலன்ஸ்டா இருக்கிறத பாருங்க. எஸ், இங்க பேலன்ஸ் பண்ணுங்க. ஓகே, இதையும் நம்ம ஏற்கனவே பேலன்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து இங்க நேசல் குளோரின் தேவைப்படுது. அது இங்க இருந்து தான் வரணும். அதனால என்ன பண்றீங்கன்னா இந்த நேசல் குளோரினையும் இந்த நேசல் குளோரினையும் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் பண்ணணும்னா ஒண்ணே ஒண்ணு, அந்த நம்பர் எடுத்து இதால மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த நம்பர் எடுத்து இதால மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ AuCl3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். சரி, மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. HCl, ஓகே, HCl லெஃப்ட் சைடுல இருக்கு, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணும்போது நைட்ரிக் ஆசிட் எத்தனை முறை வரும்னா 3 டைம்ஸ் வரும் நைட்ரிக் ஆசிட். அடுத்து HCl பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு வருதுன்னா 9 இருக்குது, இங்க ஒரு 2 இருக்குது, 9 HCl வருது. கோல்டு பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது, கோல்டு 2 டைம்ஸ் இருக்குது. அவ்வளவுதான். லெஃப்ட் சைடுல வேற ஏதாவது இருக்குதா, ஏதாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. லெஃப்ட் சைடுல என்ன கேன்சல் ஆகும்னா இந்த குளோரின் ஆட்டம் வந்து இங்க 6 டைம்ஸ் இருக்குது நேசல் குளோரின், இங்க 6 நேசல் குளோரின் கேன்சல் ஆயிடும். அப்போ அடுத்து வேற என்ன இருக்குது பாருங்க. லெஃப்ட் சைடுல வேற எதுவும் இல்லை, ரைட் சைடுக்கு போயிடலாம். ரைட் சைடுல இந்த HAuCl4 எத்தனை இருக்குதுன்னா 2 டைம்ஸ் இருக்குது. HAuCl4 இங்க 2 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அடுத்து வந்து AuCl3 என்ன ஆகுதுன்னா கேன்சல் ஆயிடும். AuCl3 கேன்சல் பண்ணிடலாம். NOCl பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வருது. அடுத்து வாட்டர் பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வருது. வாட்டர் வந்து 6 டைம்ஸ் இருக்குது என்று சொல்றோம். ஸோ நோபல் கேஸ், அதாவது நோபல் மெட்டல் கோல்டு ஆக்வா ரீஜியோட ரியாக்ஷன் போகும்போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. அதாவது கோல்டு வந்து குளோரோ ஆரிக் ஆசிடா மாறுது. அடுத்து வந்து நைட்ரோசைல் குளோரைடு கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து இப்போ நம்ம பார்த்தது வந்து நோபல் மெட்டல்ஸ் ஆக்வா ரீஜியோட எப்படி ரியாக்ஷன் போகுது நம்ம இங்க பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா சில மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா சில மெட்டல்ஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கோ. HCl வந்து எத்தனை முறை வரணும்னா 11 டைம்ஸ். நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா சில மெட்டல்ஸ் வந்து கான் நைட்ரிக் ஆசிடோட, அதாவது கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடோட எப்படி இருக்குன்னா பாசிவ் ஃபார்ம்ல இருக்கு. சில மெட்டல்ஸ் கான் நைட்ரிக் ஆசிடோட எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாசிவ் ஃபார்ம்ல இருக்குதுன்னு சொல்றோம்.
பாசிவ் என்ன, ரியாக்ஷனுக்கு போகலன்றதான மீனிங். அது போல பாசிவ் ஃபார்ம்ல இருக்குது. சரி, அப்படின்னு என்ன, எப்படி இது பாசிவ் ஃபார்ம்ல இருக்குது? கான் நைட்ரிக் ஆசிட்னாவே ரியாக்ஷனுக்கு நல்லா விகிரஸா போகுன்றதை நம்ம சொல்லுவோம். பொதுவா கான்சன்ட்ரேஷனை ரைஸ் பண்ணா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரைஸ் ஆகும்ல. அப்போ இங்க நம்ம கான் நைட்ரிக் ஆசிடை யூஸ் பண்றோம்னாக்கா கண்டிப்பா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமாக தானே இருக்கணும். ஆனா மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னா பாசிவா இருக்குதுன்னு சொல்றோம் பார்க்குறோம். அதே மாதிரி தான் நோபல் மெட்டல்ஸும் பார்த்தோம். கான் நைட்ரிக் ஆசிடோட அதை டிசால்வ் ஆகிறதுனா கெமிக்கல் ரியாக்ஷன் போலன்னு அர்த்தம். சரி, அப்போ சில மெட்டல்ஸ் வந்து கான் நைட்ரிக் ஆசிடோட பாசிவா இருக்குது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் எடுத்துக்கலாம். இந்த அலுமினியம் எப்படி எடுத்துக்கிறோம்னா இப்படி ஒரு பல்க் எடுத்துக்கலாம். பல்க்னாக்கா சர்ஃபேஸ்ல அலுமினியம் இருக்குது, பல்க்ல அலுமினியம் மெட்டல் இருக்குது. இப்போ கான் நைட்ரிக் ஆசிட இதுல ஆட் பண்ணலாம். கான் நைட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் தான் வரும். கான் நைட்ரிக் ஆசிட் என்ன பண்ணுன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்கனால நேசன்ட் ஆக்சிஜன் இருக்குது. அந்த நேசன்ட் ஆக்சிஜனால இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அலுமினியம் வந்து அலுமினியாவா மாறுது. அப்போ சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அலுமினியம் எல்லாமே என்னவா கன்வெர்ட் ஆயிருக்குதுன்னா அலுமினியாவா கன்வெர்ட் ஆயிருக்குது. இந்த அலுமினா என்னன்னாக்கா இன்சாலுபிள் லேயர். இந்த அலுமினாவை என்னன்னு சொல்லலாம், இன்சாலுபிள் லேயர் என்று சொல்லலாம். இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அலுமினியத்தை என்னன்னு சொல்லலாம், சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அலுமினியம் வந்து அலுமினாவா மாறுகிறது. இது வந்து இன்சாலுபிள் லேயர் என்று நம்ம சொல்றோம். இப்போ இது இன்சாலுபிள் லேயரா இருக்கிறதுனால இந்த கான் நைட்ரிக் ஆசிட் வந்து இந்த சர்ஃபேஸ் வழியா பெனிட்ரேட் ஆயிட்டு பல்குக்கு வருமானா வராது. இந்த கான் நைட்ரிக் ஆசிட் இந்த இன்சாலுபிள் லேயர் வழியா பெனிட்ரேட் ஆகாது. அப்போ கான் நைட்ரிக் ஆசிட் இந்த பல்குக்கு வந்து சேராது. அப்போ இந்த பல்க்ல இருக்கக்கூடிய அலுமினியம் ஆட்டம் கான் நைட்ரிக் ஆசிடோட கான்டாக்ட்ல இல்லை. அதனால என்ன ஆகுதுன்னாக்கா பல்க்ல இருக்கக்கூடிய அலுமினியம் ஆட்டம் ஆக்சிடேஷனுக்கு போகாது. அதனால கான் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் இல்லை. ஸோ இந்த அலுமினியம் எப்படி இருக்குதுன்னா கான் நைட்ரிக் ஆசிட்ல பாசிவா இருக்குது அப்படின்னு சொல்றோம். இது போல வேற என்ன மெட்டல் வருதுன்னா குரோமியம் மெட்டல் வருது. அப்ப இந்த குரோமியம் மெட்டல், அலுமினியம் மெட்டல் இதெல்லாம் கான் நைட்ரிக் ஆசிட் எப்படி இருக்குதுன்னாக்கா பாசிவா இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஈவன் அயன் கூட பாசிவ் தான் சொல்றாங்க. அயன் மெட்டல் கூட பாசிவ் தான் சொல்றாங்க. அயன், குரோமியம், அலுமினியம் பாசிவ் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே அயன்ல பாத்தீங்கன்னா வெரி டைல்யூட் கான் நைட்ரிக் ஆசிட்ல ரியாக்ஷன்ஸை பார்த்துருக்கோம். அப்படின்னா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னாக்கா சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அயன் மைட்டா கெமிக்கல் ரியாக்ஷன் போகும், பல்க்ல இருக்கிறது போகலன்றது தெரிய வருது. சரி, அப்போ எந்தெந்த மெட்டல்ஸ் எல்லாம் கான் நைட்ரிக் ஆசிட்ல பாசிவா இருக்குதுன்னா அயன், குரோமியம், அலுமினியம் வந்து கான் நைட்ரிக் ஆசிட்ல பாசிவா இருக்குதுன்னு சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா நான் மெட்டல்ஸ் இந்த நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு எப்படி போகும் என்று பார்க்கலாம். நான் மெட்டல்ஸ் எடுத்துக்கலாம். இந்த நான் மெட்டல்ஸ் இந்த நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கொடுக்கும்னு பார்க்கலாம். இந்த நான் மெட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா பொதுவா என்ன எதோட ரியாக்ஷனை பார்க்கறோம்னா கான் நைட்ரிக் ஆசிடோட மட்டும் பார்க்கறோம். ஸோ அயோடின் எடுத்துக்கலாம், நான் மெட்டல். கான் நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா பாத்தீங்கன்னாக்கா இந்த அயோடின் வந்து ஆக்சிடேஷன் போகுது. இந்த அயோடின் ஆக்சிடேஷன் போயிட்டு என்ன ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்குதுன்னா +5 ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்குது. +5 ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்குது. கான் நைட்ரிக் ஆசிட் ஜெனரலாவே என்னவா கன்வெர்ட் ஆகும்னா NO2வா கன்வெர்ட் ஆகும். அடுத்து கார்பன் எடுத்துக்கலாம். கார்பன் என்னவா மாறுதுன்னா கார்பன் 4+ மாறுது. கார்பன் ஆக்சிடேஷன் போகுது. கார்பன் வந்து கார்பன் 4+ மாறிக்குது. நைட்ரிக் ஆசிட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா NO2வா கன்வெர்ட் ஆகுது. சல்பர் எடுத்துக்கலாம். சல்பர் ஆக்சிடேஷன் போகுது. இது எந்த ஆக்சிடேஷன் நம்பர் போகுதுன்னா +6 ஆக்சிடேஷன் நம்பர் போகுது. அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா பாஸ்பரஸ் எடுத்துக்கலாம். பாஸ்பரஸ் ஃபார்முலா P4. இது என்ன ஆக்சிடேஷன் நம்பருக்கு மாறுதுன்னா +5 ஆக்சிடேஷன் நம்பருக்கு மாறுது. இப்போ பாஸ்பரஸ் கொடுக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +5, அதை இங்க எழுதியிருக்கோம்.
சல்பர்னுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் +6 அதை இங்க எழுதிருக்கோம். கார்பனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் +4 அதை இங்க எழுதிருக்கோம். அயோடினுக்கு மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா +7 வரும். ஏன்னா அதனுடைய குரூப் நம்பர் பாத்தீங்கன்னா 7A. ஆனா இங்க எழுதிருக்கிறது +5 தான் எழுதிருக்கோம். ஓகே, அப்போ அயோடின் மட்டும் என்ன பண்ணுதுன்னா +5க்கு மாறி இருக்குது. பட் கார்பன், சல்பர், பாஸ்பரஸ் வந்து அதனுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பருக்கு போயிருக்குதுன்னு நம்ம சொல்லிருக்கோம். ஓகே, இப்போ இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எழுதலாம். இப்போ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா என்ன வரும்னா, இந்த அயோடின் கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு என்ன கொடுக்குதுன்னாக்கா I5+ கொடுக்குது, அயோடின் 5+. இது என்னவா மாறுதுன்னா ஆக்சி ஆசிடா மாறிக்குது. இது ஆக்சி ஆசிடா மாறிக்குது. அந்த ஆக்சி ஆசிட்க்கு என்ன ஃபார்முலானா HiO3. HiO3க்கு என்ன பேர் சொல்லுவோம்னா அயோடிக் ஆசிட். அயோடிக் ஆசிட் என்று சொல்லுவோம். நைட்ரிக் ஆசிட் NO2 மாறுது. இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நைட்ரிக் ஆசிட் 10 டைம்ஸ் எடுத்துக்கலாம். அயோடிக் ஆசிட் 2 டைம்ஸ் எழுதுறோம். நைட்ரஜன் டை ஆக்சைடு 10 டைம்ஸ். வாட்டர் மாலிக்யூல் சேர்க்கலாம். இது போல பேலன்ஸ் ஈக்குவேஷனை நம்ம கொடுத்துட்டோம் அயோடின். அதே மாதிரி இந்த கார்பனுக்கு எழுதலாம். கார்பன் கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகுது. ரியாக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா C4+. இந்த C4+ என்னவா எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு எக்ஸிஸ்ட் ஆகுது. நைட்ரிக் ஆசிட் என்னவா மாறுதுன்னா NO2 மாறிக்குது நைட்ரிக் ஆசிட். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ நைட்ரிக் ஆசிட் 4 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். NO2 வந்து 4 டைம்ஸ் கொடுக்குறோம். வாட்டர் 2 டைம்ஸ் கொடுக்குறோம். ஓகே, அடுத்து வந்து இந்த சல்பர் கிட்ட போகிறோம். இந்த சல்பர் கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போகுது. அப்போ சல்பர் வந்து +6 மாறுது. இது வந்து எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா ஆக்சி ஆசிடா எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆக்சி ஆசிட் என்னன்னா சல்பூரிக் ஆசிட். நைட்ரிக் ஆசிட் என்ன கன்வெர்ட் ஆயிக்குதுன்னா NO2 கன்வெர்ட் ஆயிக்குது. இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடுவோம். இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு நைட்ரிக் ஆசிடை வந்து 48 டைம்ஸ் எடுக்கிறோம். ஏன்னா சல்பர் வந்து 8 டைம்ஸ் இருக்கிறதுனால சல்பர் 8 டைம்ஸ், அதனால சல்பூரிக் ஆசிட் 8 டைம்ஸ். நைட்ரஜன் டை ஆக்சைடு 48 டைம்ஸ், ஏன்னா நைட்ரிக் ஆசிட் வந்து 48 டைம்ஸ் இருக்கிறதுனால. அடுத்து வந்து வாட்டர் எழுதிக்கலாம். வாட்டர் வந்து 16 டைம்ஸ் எழுதிருக்கோம். இங்க பாஸ்பரஸ் கிட்ட போகலாம். பாஸ்பரஸ் கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷனுக்கு போயிட்டு பாஸ்பரஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா H3PO கன்வெர்ட் ஆகுது. நைட்ரிக் ஆசிட் வந்து NO2 கன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். நைட்ரிக் ஆசிட் 20 டைம்ஸ் எடுத்துக்கிறோம். பாஸ்பரஸ் வந்து எத்தனை முறைனா 4 டைம்ஸ், அதனால 4 டைம்ஸ் எழுதிட்டோம். NO2 வந்து 20 டைம்ஸ், ஏன்னா நைட்ரிக் ஆசிட் 20 டைம்ஸ் எடுத்துருக்கோம். வாட்டர் வந்து 4 டைம்ஸ் ஆகும். ஓகே, இப்போ நான் மெட்டல்ஸ் எப்படி கார்ன் நைட்ரிக் ஆசிடோட ரியாக்ஷன் போயிருக்குதுன்னு பார்த்துருக்கோம். நான் மெட்டல்ஸும் டைல்யூட் நைட்ரிக் ஆசிட், வெரி டைல்யூட் நைட்ரிக் ஆசிட் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கல. கார்ன் நைட்ரிக் ஆசிடை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா இந்த நைட்ரேட், இந்த கார்ன் நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஆனியான் என்னன்னா நைட்ரேட். அதே போல சால்ட்ல இருக்கக்கூடிய நிறைய நைட்ரேட் சால்ட்ல இருக்கக்கூடிய ஆனியான் என்னன்னா நைட்ரேட். இந்த நைட்ரேட்டை சால்ட் அனாலிசிஸ்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணி நைட்ரேட் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. நைட்ரேட்டுக்கான டெஸ்ட்டை சொல்லுவாங்க. சால்ட் அனாலிசிஸ்ல நைட்ரேட் சால்ட்டை டெஸ்ட் பண்ணி அதுல நைட்ரேட் அயான் இருக்குது கன்ஃபார்ம் பண்ணி சொல்றதுக்காக ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் இருக்குது. அந்த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டுக்கு பேர் என்னன்னா பிரவுன் ரிங் டெஸ்ட். பிரவுன் ரிங் டெஸ்ட் என்று சொல்லுவோம். ஏன் இந்த டெஸ்ட்டுக்கு பேரு ரிங் என்று சொல்றாங்கன்னா ரிங்கை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் இது இருக்கும். அதாவது இது எப்படி இருக்குன்னா ஒரு தின் லேயர் அப்படி இருக்கும். தின் லேயர் மாதிரி இருக்கும். தின் லேயரா இருக்குது. அடுத்து ஏன் ரிங்குன்னு சொல்றாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், சிலிண்டரா தானே இருக்கும் டெஸ்ட் டியூப் வந்து. அப்போ அந்த டெஸ்ட் டியூப்ல இது தின் லேயரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.